அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்னென்னா மந்தி மந்தி போட போகிறேன். அதுக்கு வந்து கோழியை நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா போட்டு பரட்டி வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மந்தி மசாலா போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டு இதை நம்ம பரட்டி வச்சிட வேண்டியதுதான். நம்ம கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தக்கூஸ் செய்கிறதுக்கு இதில் வந்து நம்ம தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு வேக வச்சுப்போம். அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து தக்கூசுக்கு தக்காளியை வேக போட்டாச்சு. இஞ்சி இப்போ இது தக்காளி வந்து வெந்துருச்சு. தக்கூசுக்கான இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம், தோலை உரிச்சிட்டு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளி போட்டாச்சு. தோலை உரிச்சிட்டு தக்காளி அதோட வேக வச்ச காஞ்ச மிளகா பூண்டெல்லாம் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தக்கோஸ் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அது இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தனியாக இருந்தால் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நார்மல் இதாக இருக்கணும். இதில் வந்து நான் 2 காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கிட்டேன், 6 தக்காளி சேர்த்துக்கிட்டேன், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை வேணாண்டா கம்மியாக சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் ஆயில் சேர்த்துப்போம். நான் ஒரு கப் அளவு ஆயில் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் மயோனைஸ்க்கு. அந்த கப்பில் உள்ள ஆயில் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கிட்டாச்சு. மயோனைஸ் நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வறுக்கவும் தாளிக்கவும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். சைட் டிஷ்லாம் ரெடி ஆச்சு. இப்போ மெயின் டிஷ் நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம வெங்காயம் வறுக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போ அதில் சூடானோடனே எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகணுன்னா வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தட்டையில் மாற்றிக்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கிட்டாச்சு. சட்டி சூடாயிடுச்சு. இதில் நம்ம 5 கரண்டி அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டோம். அதில் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. இதில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். இதில் அரை ஸ்பூன் மந்தி மசாலா நம்ம சேர்த்துக்குவோம். ஏன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கனால நம்ம கோழியில் வெறும் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அது மாதிரி இஞ்சி பூண்டு அதில் போட்டு பரட்டி வச்சுருக்கிறதுனால தாளிக்கிறதுல நம்ம கொஞ்சமாக போட்டுக்குவோம். இதில் ஒரு படி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். இது இப்போ நான் களைஞ்சி ஊற வச்சு அரிசியை களைஞ்சி நம்ம ஊற வச்சுக்கிட்டாச்சு. தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி கொதிச்சோன்னா நம்ம இந்த அரிசியை அதில் போட்டுக்குவோம். ஒரே இது ஊறட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ப்ரௌன் நேரத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் அளந்து வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றலாம். ஒரு படி அரிசிக்கு நான் வந்து 2.5 படி தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றுனதுல நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். ட்ரை லெமன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால இருக்கிற லெமனை அதில் நான் அங்கங்கே ஓட்டை போட்டுட்டு நான் வந்து லெமன் அதில் போட்டுக்கிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம கோழியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற கோழியை இப்போ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ அதில் எல்லா கோழியும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம இந்த கோழி இதில் போட்ட தண்ணியில் போட்ட கோழி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோழி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆற விட்டு இதில் நம்ம மசாலா பரட்டி பொரிச்சுக்கலாம். ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அரிசி அதில் போட்டுக்கலாம்.
நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ மூடி வச்சு கோழியை பொரிக்க நம்ம மசாலா பட்டி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் பேனை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி கோழியை பொரிச்சுப்போம். நம்ம எடுத்து வச்சிருக்க கோழியில் மசாலா போட்டு பட்டி வச்சுருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம உப்பு போட்டு இதை பரட்டி வச்சுருக்கோம். வினிகர் கொஞ்சம் ஊற்றியிருக்கோம். ஊற்றி இது மசாலா பரட்டி வச்சுருக்கோம். இதை இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அதை கோழி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கோழியை நம்ம அதில் போட்டாச்சு. இப்போ நல்லா தோன்றதுக்கு ஆன பிறகு கோழி எடுத்துக்கலாம். சோறு இப்போ தண்ணி வத்திடுச்சு. இப்போ நம்ம இது தம்மில் போடலாம். கோழி நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு பாக்கி எல்லா கோழியும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு கறித்துண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணிப்போம். நம்ம கறித்துண்டு அதில் வச்சாச்சு. அது சூடாகிக்கிட்டோம். இப்போ நம்ம சோத்துல கறித்துண்டு வச்சாச்சு. அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுப்போம். இப்போ மூடி போட்டுரும். மூடியை போட்டு புகை வெளியாகாத அளவுக்கு நம்ம ஒரு ஒயிட்டான எண்ணத்துக்கு அது மேலே வச்சிடணும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கோழியெல்லாம் எடுத்துட்டு சோத்தை நம்ம கிண்டி விடணும். மந்தி இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ நல்லா வெந்து சூப்பராக இருக்கு. சிக்கன் பொரிச்சிருக்கோம். அதுவும் மைனஸ் தக்கூஸ் நம்ம வீட்டோட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இதான். உங்கள் வீட்டோட வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.